கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதாவது நித்திய ஜீவனை அளிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அளிப்பேன், அல்லாவிட்ட கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒன்று, அது என்னவென்றால் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நித்திய ஜீவனை பெற்றவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? நித்திய ஜீவனை பெறாதவர்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ நித்திய ஜீவன் நமக்குள்ளாலே இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நித்திய ஜீவன் நமக்குள்ளாலே இருக்கும் என்று சொன்னால் அது சில காரியங்களை வைத்து நாம் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். நமக்குள்ளே ஜீவன் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியங்களை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியங்களை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 Kings chapter 4 verse 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான். இந்த அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா முழுவதும் சாவு சாவு சாவுன்னு தான் வரும். பல வகையான சாவை பற்றி அங்கே சொல்லுகிறது. இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்தவர். தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இப்போ தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கணும். அவங்க வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். உங்க குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், உங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியம், இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இவைகள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதா இல்ல அரைகுறையாக ஊசலாடி கொண்டிருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. நீ உயிருள்ள என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ள என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய். நம்ம வெளி தோற்றத்தின்படி உயிர் உள்ளவர்கள் போல இருக்கலாம். கைகள் அசைகிறது, கால்கள் அசைகிறது, நமக்கு அசைவு இருக்கிறது. அசைகிறவைகள் உண்டு, அசையாதவைகள் உண்டு. அசைகிறவைகளுக்கு கட்டாயம் உயிர் இருக்கும் என்று அர்த்தம். அசையாதவைகளுக்கு உயிர் இருக்காது. நம்மவே அசைவில்லை என்று சொன்னால் தட்டி பார்ப்பார்கள், தள்ளி பார்ப்பார்கள், உருட்டி பார்ப்பார்கள், அழுத்தி பார்ப்பார்கள், அப்புறம் சொல்லிடுவாங்க டெட், டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஆகவே மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, தூங்கினா கூட மூமெண்ட்ஸ் இருக்கும். திடீர்னு இப்படி சரிஞ்சா நம்ம அறியாமலே புரண்டு புரண்டு படுப்போம், அப்படித்தானா? ஆனால் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கோ இல்லை சந்தேகமாக இருக்கும். கை ரெண்டையும் விரிச்சு போட்டு அப்படியே கால் ரெண்டையும் நீட்டிட்டு படுத்திருந்தாங்கன்னா வாய்ஞ்சட்டையும் திறந்துருக்கும், சந்தேகப்படும்படியாக இருப்பாங்க. அப்படி சில ஆட்கள் தூங்குவாங்க, அது வேற கேஸ், எக்ஸப்ஷன். ஆனால் தூங்கும் பொழுது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அரண்டு புரண்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது தெரியும், ஓ கண் அசைகிறது. தூங்கினாலும் கண்ணு கொஞ்சம் என்ன செய்யும்? அசையும். சில டைமில் வாய் கொஞ்சம் அசையும். இதெல்லாமே இருக்கும். சில தூக்கத்தில் பேசுறவங்களும் இருக்கிறாங்க, அது வேற. விளங்குதா? அதாவது ஜீவன் இருக்கிறது என்கிறது நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே அவன் ஜீவன் பெற்றவனாக இருக்கிறானா இல்ல ஜீவன் பெறாதவனாக இருக்கிறானா என்கிறதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா என்றால் கண்டுபிடிக்க முடியும். வேதாகமத்திலே இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நமக்குள்ள ஜீவன் இருக்கும்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஆட்களா இருப்போம். அல்லேலூயா. உலக பிரகாரமாக கூட அடுத்த ஆட்களுடைய உயிரை சிலர் வாங்குறவங்களா இருப்பாங்க. நமக்கு உயிர் இல்லைன்னா நம்ம உயிர் வாங்குற ஆட்களா இருப்போம். ஆனா நமக்குள்ளால உண்மையாகவே நித்திய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அநேகர் நம் மூலமாக ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த சர்வ பிரகாரமான ஜீவன் ஒருவேளை அவர்களுக்கு ஊசலாடி கொண்டிருந்தாலும் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது என்ன செய்வார்கள்?
ஜீவன் பெறுவார்கள். அல்லேலூயா. சொஸ்தமாவதின் அர்த்தம் என்ன? ஜீவன் பெறுவார்கள். இயேசு போய் அதாவது மேதுடைய மாமியார் அவள் சுகவீனமாக இருந்தாள். ஆண்டவர் இயேசு அவள் கையை பிடித்து தூக்கினார், கையை பிடித்தார். அவ்வளவுதான், அவள் ஜீவன் பெற்றாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது ஜீவன் இழந்து கொண்டிருந்ததான பெண்மணி அவள் ஜீவனை பெற்றுக் கொண்டாள். அவள் ஜீவனை இழந்து கொண்டிருந்தவள் இயேசுவின் அருகிலே வந்த பொழுது, இயேசுவின் வல்லமை அவள் மேல் பாய்ந்த பொழுது அவள் சுகம் பெற்றாள், அவள் ஜீவனை பெற்றுக் கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், the book of Isaiah chapter 51 verse 11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். அது நித்திய ஜீவன் ஆத்துமாவிலே இருக்கும் என்றால், நித்திய ஜீவன் அப்படிங்கிறது காரணம் என்ன? ஆத்துமா, அதிலே நித்தியமான ஜீவன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாம் நித்தியமாய் வாழப் போகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. யாரோடு வாழப் போகிறோம்? நமக்கு வாழ்வு வந்து விட்டது என்ற அர்த்தம். ஆண்டவரோடு கூட வாழப் போகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் வாழ்க்கை அவனுக்கு அமையும் பொழுது, இயேசுவோடு அவனுக்கு வாழ்க்கை மலரும் பொழுது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஆனந்த களிப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஆத்துமாவிலே உங்களுக்கு ஜீவன் இருக்கும் என்றால் எப்படி பாடுவீங்க? ஆனந்த களிப்போடு கூட பாடுவீங்க. ஃபாதர் பாடுறப்ப ஆனந்த களிப்புள்ள உதடுகளால், உதட்டில் ஆனந்தம் உண்டாகும், ஆனந்த களிப்போடு கூட பாடுவோம். அந்த ஆனந்தம் நமக்குள்ளால இல்லை, ஆனந்தமும் இல்லை, களிப்பும் இல்லை. இப்போ ரெண்டுமே இல்லை. வசனம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சியும் தலையின் மேல் இருக்கும். மீட்கப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். எதிலெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் நமக்குள்ளால ஜீவன் வராது. எதுக்கெல்லாம் அடிமையா நம்ம மாறுகிறோமோ மாற 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 ஜீவன் நம்ம ஆத்துமாவிலே ஒருவேளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம் என்றாலும் அந்த ஜீவனை நாம் நஷ்டமடைந்து கொண்டிருப்போம், அந்த ஜீவனை இழந்து கொண்டிருப்போம். எத்தனை பேர் இந்த காரியங்களுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறீங்க? இந்த கேள்வி நமக்கு ஒவ்வொருத்தரும் நேரம் கேட்டு பாருங்க. எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறோம்? எதுவைகள்லாம் உங்களை மேற்கொண்டு வருகிறது? எவைகளுக்கு நீங்கள் கீழ்பட்டிருக்கிறீர்கள்? அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விற்று போட்டார். ஆகவே மீட்கப்படுதல் என்பது என்னன்னா, விற்கப்பட்ட ஒரு பொருளை விலை கொடுத்து திரும்ப மீட்பதற்கு பேர் தான் மீட்பு. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாரும் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் அதாவது அடிமையாக்கப்படும்படியாய் விற்கப்பட்டிருக்கிறோம். பிசாசானவன் எனக்கு தேவன் தாமே சில சமயத்தில் நம்ம விற்று போட்டார் என்று சொல்லலாம். மோவாபியர் கையில விற்று போட்டார், அம்மோனியர் கையில விற்று போட்டார், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவ்விதமாக தேவன் நம்மை விற்று போட்டார். அது நாமவே நம்ம என்ன செய்தோம்? போய் சரண்டர் ஆயிட்டோம். நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டோம். அப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே போனதான நம்மை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் வந்து அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தை கரையமாய் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறபடினாலே நாம் ஜீவன் பெற்றோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. இழந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம், இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம், இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், இழந்த உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அப்படின்னு பாடுகிறோம் அல்லவா? ஆனந்த களிப்போடு பாடும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்காக எத்தனை பேர் சந்தோஷமாய் அவரை துதிக்க விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்கள்? சீயோனுக்கு என்ன செய்வார்கள்? திரும்பி வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் என்ன இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி.
அவர்கள் திரும்பி வந்தாதான் நித்திய மகிழ்ச்சி தலையில இருக்கும். எங்கிருந்து திரும்ப வேண்டும்? உலகத்திலிருந்து திரும்ப வேண்டும். பாவ வழியை விட்டு திரும்ப வேண்டும். விசாலமான வழியிலே போய்கொண்டிருக்கிற ஒரு நபர் அந்த வழியை விட்டு என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். போகிறதான பாதை சரியில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ போற பாதை சரியில்லைப்பா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறோம் அல்லவா, நீ செய்கிற காரியங்கள் சரியில்லை, நீ போற பாதை சரியில்லை அப்படின்னு கர்த்தர் பேசும் பொழுது மனசாட்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். அவருடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார். அப்படி பேசும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயம் என்று என்ன செய்வான்? நாசமடைவான் என்று சொல்லி இருக்கிறது. உங்க அப்பா சொன்னா திருந்தணும். சில ஆட்கள் திரும்புறதும் கிடையாது, திருந்துறதும் கிடையாது. முதல்ல திரும்புங்க, அப்புறம் திருந்துங்க. அல்லேலூயா. திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லி கொண்டிருக்க மாட்டார். கணவன் சொன்னா நல்ல காரியங்கள் திருந்த சொன்னா திருந்தணும், திரும்ப சொன்னா திரும்பணும். பெற்றோர் சொல்லும் பொழுது கேட்டு திரும்ப வேண்டும். போதகர் சொல்லை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். வார்னிங் திரும்ப திரும்ப கிடைக்கிற சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், அவர்கள் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். இப்ப உங்க தலையின் மேல என்ன இருக்குங்கிறது பாருங்க. உங்க தலையின் மேல என்ன இருக்குங்க பாருங்க. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லைங்கிறவங்க கை காட்டுங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருமே கை காட்டல. அதான் எல்லாமே தலையிலையும் ஒண்ணு இருக்கு. எல்லா தலையும் ஒண்ணு இருக்கு. என்ன வச்சிருக்கீங்க? அதாவது காலைல தான் ஒரு கதையை பத்தி ரிமைண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மிஷினரி கார் ஓட்டிட்டு வந்தாராம். அப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் அவர் ஒரு தலையில ஒரு பாரத்தை வச்சுட்டு கஷ்டத்தோடு நடந்து போயிட்டு இருந்தார். விறகு என்ன செய்ய தள்ள தூக்கி சுமந்து போயிட்டு இருந்தார். அவர் வண்டியை நிறுத்தி வண்டியில ஏத்தினார். பாவம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி வண்டியில ஏத்தினார். வண்டியில ஏத்திட்டு இவர் தான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு மிஷினரி. கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பார்த்தா இந்த ஆள் வண்டியில ஏறி நின்றுட்டே இருக்கிற, தலையில அந்த கட்டை வச்சுட்டே இருக்கிறார். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இவன் நடந்து இந்த தலையில இந்த பாரத்தை வச்சு சுமந்துட்டு போக வேண்டாங்கிறதுக்காக தான் உள்ளால ஏற சொன்னா. உள்ளால ஏற சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ளால ஏறணும், அந்த தலையில் இருக்கிற பாரத்தை கீழே இறக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? உட்காரணும். செய்யணுமா வேண்டாமா? ஆமா. நிறைய பேரு வண்டியில ஏறிட்டீங்க, ஆனா நின்றுட்டே தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் வண்டியில ஏறிட்டீங்க, ஆனா பாரத்தை என்ன செய்யல? இறக்கி வைக்கல. இப்ப கேட்கிறேன், உங்க தலையின் மேல என்ன இருக்கு? உங்க தலையின் மேல என்ன இருக்குங்கிற கேட்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன இருக்கு? பாரம், வெயிட் அப்படின்னு சொன்னா பாரம்னா தெரியாது. தமிழ் இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம ஊர்ல தமிழ்னு சொல்லவே தெரியாது. தமிழ், எங்க பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். தமிழே வரல, தமிழ் சொல்லவே வரல. தமிழ். அப்பான்னு வராது டேடி, அம்மான்னு வராது மம்மி. மம்மின்னா உண்மையான அர்த்தம் என்னது? டெட் பாடின்னு அர்த்தம். பதப்படுத்தப்பட்ட எகிப்தில் மம்மி, அதுதான் அர்த்தம். இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ரொம்ப சூப்பரா போய் எங்கேயோ போயிட்டோம். அதனாலதான் பாரம்னா தெரியல. நான் சொல்றேன் வெயிட். வெயிட் இருக்கா? தலை நிக்காது, நேரம் நிக்காது. வெயிட் ரொம்ப சுமக்கிற டைம்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், களைப்பு வந்துடும், ரொம்ப சோர்வு. அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆகையா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி இலக்கை நோக்கி புறப்பட்டு செல்ல வேண்டும். எத்தனை பேர் நீங்க பாவத்தை தள்ளிட்டீங்க? அநேகரும் பாவத்தையும் சுமந்துட்டு தான் இருக்கிறோம்.
இயேசு சிலுவையிலே சுமந்த பாவத்தை இனி நாம் சுமக்க தேவையில்லை. பக்கத்திற்கு ஆட்கள் பார்த்து சொல்லுங்க, இனி நாம் சுமக்க தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா. இயேசு பாவத்தை சுமந்து விட்டார், இயேசு பாரத்தையும் சுமந்து விட்டார். ஆகவே இனி நாம் சுமக்க தேவையில்லை. அது எப்படி தலையில் இருக்குன்னு நீங்க கேட்குறீங்களா? உங்களை தெரியாமலேயே தலையில் இருக்கும். இப்போ பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கொஞ்சம் அது தலையிலிருந்து இறங்கி இருக்கும். ஆனால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போனோடனே தலையில் வந்து ஏறிக்கிடும். அது அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். எங்கே? பிலிப்பியர் நிருபம் என்று நினைக்கிறேன். பிலிப்பியர் நிருபத்தில் வாசித்து பாருங்க. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். உங்கள் சிந்தைகளை காக்க வேண்டும். இப்ப சிந்தை எங்க இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா தலையில தான் இருக்கு. இந்த சிந்தையில என்ன இருக்கிறது? சஞ்சலம் இருக்கிறது, தவிப்பு இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க இப்ப வாசித்து பாருங்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஓடி போகும். எது வரும்போது ஓடி போகும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் தலையில் உங்கள் சிந்தையிலே வரும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நோக்கி ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே நமக்குள்ள ஜீவன் இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். யாருக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லையோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் ஜீவனை இழந்தவர்கள். உங்க ஆத்மா எல்லாரும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே ஆத்மா வந்து ஜீவன் அற்றதாகத்தான் இருக்கிறது. ஜீவன் எப்போ அந்த ஜீவனை இழந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது மனுக்குலத்துக்குள்ளே இருந்த ஆத்மா ஜீவாத்மா அல்ல, செத்த ஆத்மா. ஆண்டவர் இயேசு அவனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்மாவாதான். எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தானோ அப்பொழுதே அவன் ஆத்மா செத்து போய்விட்டது, மரித்து போய்விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின பலியின் மூலமாக இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டிலே பலி, புதிய ஏற்பாட்டிலே நாம் பலி செலுத்தாமலே வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் ஆராதனைக்கு வருவதும் கர்த்தரு கொடுப்பதும் ஊழியம் செய்வதும் இவைகளோடு கூட கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா ஜீவன் பெறக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் வேணும்? இதுவரையிலும் ஜீவன் பெறாத ஆட்கள் இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஜீவனை கொடுக்கிறவரை பற்றி இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு ஜீவனை அவர் தந்தவர். அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் சீரழிந்து போக மாட்டார்கள், கெட்டு போக மாட்டார்கள். அவர் கெட்டு போகாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன முன்னேற்றம் உண்டாகும்? டெவலப்மெண்ட், முன்னேற்றம் உண்டாகும். ஜீவன் இருக்கிறதான ஆட்கள் அவங்க முன்னேறுவார்கள். குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கிறதா? ஜெப ஜீவியத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா? பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா? இல்லை, இருந்ததும் கெட்டு போச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுக்கு முன்பு நான் அப்படி இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்ப கெட்டு போனோன்னு அர்த்தம். விசுவாசத்தில் நான் வளர்ச்சியை அடைந்திருந்தேன், அப்ப விசுவாசமே இல்லை, கெட்டு போனோன்னு அர்த்தம். அப்படி என்று சொன்னால் நாம் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றாலும் செத்தவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? எதனால நான் கெட்டு போகிறேன்? காரணம் என்ன? அந்த வசனத்தை கீழே வாசித்து பாருங்க, என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் என்ன சொல்றார் பாருங்க? என் பிதா.
என் பிதா, தந்த என் பிதா நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு உறவு தேவை. அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிதா என்கிற உறவை உடைய மக்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. கடவுளே காப்பாற்றணும்னு சொல்லி உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கடவுளேன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டுமாம் இயேசு சொல்லி கொடுத்தார். கடவுளே அழைப்பதற்கும் பிதாவே என்று அழைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அவர் உங்களுக்கு கடவுளாய் மட்டும் இருக்கிறாரா அல்லது பிதாவாக இருக்கிறாரா? தேவ சமூகத்தில் வேதனைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் உரிமையை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கேட்கணும், பிதாவே என்று கூப்பிட வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு நமக்கு சரியா இருக்கிறது என்றால் நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த உறவை நாம் காத்துக்கொள்கிற மக்களாய் இருப்போம் என்றால், அவரை நிலைத்திருக்கிறவன், அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறவன், அவருடைய சபையிலே நிலைத்திருக்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறவன், பிதாவோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்கிறான். பிதாவோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் அவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். அவன் நித்திய காலமாய் பரலோகத்தில் என்ன செய்வான்? அவன் வாழுவான். அவன் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலம் தவிப்பு அதற்கு பிறகு அவனுக்கு இருக்கவே இருக்காது. யோவான் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே கீழே உள்ள வசனம் 30வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட அந்த ஒருமனப்பட்டு வாழுகிற வாழ்க்கை, ஒன்றாய் வாழுகிற வாழ்க்கை. அதாவது என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ இருந்து நம்ம சொல்லலாம், நான் வாழ்க்கைப்பட்டவன், அல்லேலூயா, நான் வாழுகிறவன், எனக்கு ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் சாட்சியா சொல்ல முடியும்? எனக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது, நான் வாழ்வு பெற்றவன் அப்படின்னு நம்புறவங்க எல்லாம் நல்லா கை வைத்து காட்டுன்னு பார்க்கலாம். நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன், நான் நிச்சயமா சொல்ல முடியும். இல்லைன்னா எப்போ நான் செத்து போயிருப்பேன், எப்போ நான் தற்கொலை பண்ணி மடிந்து போயிருப்பேன், எப்பவோ நீங்கள் உங்கள் கடனிலே ஒன்றுமில்லாமல் போயிருப்பீங்க, உங்கள் குடும்பம் அழிந்து போயிருக்கும், உங்கள் குடும்பம் கெட்டு போயிருக்கும், உங்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுத்த ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் என்ன சொல்கிறது? நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், குடும்பத்தில் 2 பேரும் கணவனும் மனைவியும் இருக்கிற ஆட்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஒன்னா இல்லை. ஒன்னா இருந்தாதான் வாழுகிறோம் என்று அர்த்தம். 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 பேரும் ஒன்றாக இல்லை. ஒன்றாக இல்லை. ஒன்றாக இருப்பதுதான் வாழ்க்கை. அருமையானவர்களே, கணவன் மனைவி நீங்கள் ஒன்றாக இருக்க முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்களை ஒன்றாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். நீங்க எந்த மனுஷனோடும் ஒன்றாக இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை சரிப்படுத்த ஆண்டவர் ஜீவனை தருகிறேன் என்று சொல்கிறார். என்னன்னு தெரியல, என்னால முடியல, அந்த மனுஷனோட என்னால வாழ முடியல, அந்த மனுஷியோட என்ன வாழ முடியவில்லை, இந்த நபரோடு என்னால சமாதானமா இருக்க முடியவில்லை, இந்த மனிதனோடு ஒற்றுமையா இருக்க முடியவில்லை, அந்த மனிதனை பார்த்தாலே எனக்கு கசப்பாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க பிதாவோடு என் அப்பா என்கிற அந்த உறவிலே கர்த்தரோடு ஒன்றா இருந்தீங்கன்னா, அப்படி தேவனோடு அவரை பிதாவாக நீங்கள் அறிந்து உணர்ந்து அந்த அன்பிலே நீங்கள் இணைந்து இசைந்து ஒன்றாக வாழுகிற மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்கிறார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். யாரோட ஒன்னா இருக்கிறீங்க? உலகத்தோட ஒன்னா இருக்கிறீங்க. பார்த்தாலே தெரியும், பார்க்கிற சமயத்திலே தெரியும் நம்ம யார் என்கிறதை கண்டுகொள்ள முடியும். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரோடு ஒன்றா இருக்கிறோமா இல்லை உலகத்தோடு ஒன்றா இருக்கிறோமா? நம்ம தேவனோடு கூட ஒன்றாக இருக்கிறோமா
இல்ல பிசாசோடும் அவனுடைய காரியங்களோடும் நாம் ஒன்றுபட்டு இணைந்திருக்கிறோமா? என்னை பிரிக்க முடியவில்லை, உலகத்தை விட்டு பிரிக்க முடியவில்லை, உலகத்தினுடைய இஷ்டங்கள், உலகத்தினுடைய விருப்பங்களை விட்டு என்னை பிரிக்க முடியவில்லை என்கிற நிலைமையில் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. எங்கே திரும்ப? எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பினது போல நாமும் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி சீயோனுக்கு நேராய் நாம் பிரயாணத்தை துவங்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் தலையின் மேல என்ன இருக்கு? நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தான் நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். 2 கரங்களை வைத்து இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் நமக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுது ரட்சிக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இறங்கி வருகிறது. அவர் உங்களை தொட்டு விடுதலையாக்குகிறார். இயேசுவே, நீ அநேக கரங்களை பார்க்கிறேன் அப்பா, கரங்களை நீ பிடித்துக் கொள்வீராக. நீ பிடித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உடைய சரீரத்தில் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்வதாக. இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மையில் விசுவாசத்தை கொடுப்பீராக. உண்மையில் ஆண்டவரே நம்பிக்கை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருந்தவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அவள் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவார்களாக. இன்று உம்மோடு கூட வாழ சாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு ஒவ்வொரு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பர் இயேசுவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே.
அழித்திடுவார். நெஞ்சிடும் துன்ப துயரமா வேளைகளில் நேசக்கிருபைகள் அழித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. கூப்பிடும் வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்கால